சாட்சி சொல்கிறேன் கண்ணு. சொல்லுங்க. எனக்கு என்னுடைய பெரிய மகனுக்கு சென்னையில் இருக்கிறாரு. அவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அங்கே வேலை செய்கிற இடத்துல தொண்டையில் வந்து ஒரு கோழி முட்டை சொட்டு கட்டி இருந்தது. என்னிடத்துல வந்து என்கிட்ட 4 மாசம் இங்கே தொண்டையில கோழி முட்டை சாட்டா? ஆமாம், இவ்வளோ பெருசு இருந்துச்சு. கோழி முட்டை எவ்வளோ பெருசு தெரியுமா? இந்த சின்ன கோழி முட்டை சார். ஆமா, அது மாதிரி கோழி முட்டை பெருசு இருந்தது. முட்டிட்டு அங்க வந்து ஆஸ்பத்திரிலாம் பார்க்கும்பொழுது சென்னையில 1.5 லட்ச ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து கண்ணு ஆண்டவர் இலைகளெல்லாம் மருந்தாகட்டும் சொல்லியிருக்காரு கண்ணு. நான் ஒரு தலை இருக்குது பச்சலை, அதை நான் போடுறேன்னு சொல்லி 1 மாசம் விடாத வாட்டி அந்த தொண்டை மேல போட்டேன். அம்மா கொஞ்சம் தான்மா குறைஞ்சிருக்குது அப்படின்னா, ஒட்டுக்கு வந்து நல்லானாக்கா நம்ம ஆண்டவரை மறந்துடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் சுகம் தருவாருன்னு சொன்னேன். அப்போ வந்து கேரளா போயிருந்துச்சு எங்க பையன். கேரளா போய் அங்க பார்க்கும் பொழுது அங்க எப்படி கண்ணு இருக்குது, கட்டி குறைஞ்சிருக்குதான்னு. ஆமா, கம்ப்ளீட்டா கட்டி இல்லைம்மா, அவ கூட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாத்தியா கண்ணு, ஆண்டவர் பாரு எப்படிலாம் அற்புதம் செய்யறாங்க. 1.5 லட்சம் கேட்டாங்க மெட்ராஸ்ல. நீங்க இங்க வந்து மித்ரா அவங்க பொண்ணு அங்க கேரளாவில் இருக்கிறா. அங்க வந்தா ஒரு பைசா செலவில்லை, சாப்பாடு எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க பண்ணுது. அந்த கட்டி இல்லாத ஆண்டவர் வந்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தாரு. எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணல, அந்த இலைய தேய்ச்சதுலயே சரியா போயிடுச்சா? ஆமா கண்ணு. எவ்வளவு நாளையில? ஒரு மாசம் இருக்கும். ஆனா ஒரு நாள் தான் போட்டுக்குவான். ஒண்ணும் இல்லை, ஊனாந்தா தாங்க. அப்படியே போட்டு வாட்டி போட்டு சரியாயிடுச்சு. அங்க போய் பார்த்துங்க எதுவும் இல்லை. கர்த்தர் அப்படி ஒரு சுகத்தை கொடுத்துருக்கார். கோடி கோடி ஸ்தோத்திரம். இதை கேட்கறவங்களும் ஆண்டவரை நம்பி போனீங்களா, சுகம் கொடுக்க தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் நான் ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் பத்தாது. அப்புறம் இன்னொரு பாட்டு பாடிட்டு அங்க அந்த பாடலாம் 8-10 பாட்டு பண்ணோம். அதில் எல்லாம் அலைஞ்சிச்சுன்னு சொன்னேன்ல கண்ணு, அதை கேட்க முடியல.